அது சொன்னால் ஏக்கம் மகிழும் என்று கருதுகிறேன். எங்களுக்கு ஒரு இளம்பெரியாரை தந்ததற்காக, இளம்பெரியார் உதயநிதியை தந்ததற்காக அண்ணன் அவர்களே உங்களுக்கு கோடான கோடிய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரிவித்து உதயநிதி உதயநிதி மக்கள் போற்றும் உதயநிதி, உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா, இளைஞரணி வாழ்த்தும் இமயமண்ணா. நம்ம ஊப்பிகள் உதயநாவை போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எஸ், வி காட் டு ஊபிஸ் க்ளோரிஃபைங் உதயநா பிஃபோர் GT6. என்னதான் இருந்தாலும் சரி, கேபிட்டலிஸ்டிக் சிஸ்டம், இது ஒரு பேட்ரியார்கல் சிஸ்டம், இப்படிதான் ஏங்கி தொலையும். இதுக்கடுத்து உதயநா தான் வரப்போறாருன்றது நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சாலும் இப்போ தான் இவங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க போல. ஸோ ப்ரொமோஷன்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அந்த ப்ரொமோஷன்கள் ரொம்ப அப்பத்தமாகவும் இருக்குன்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் உதயநாவை கூட வச்சுக்கோங்களேன், தலைமை பதவியில் ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநாவை போட்டுக்கோங்க. ஏன்னா கட்சிக்குள்ளே இருக்கிற எல்லாரும் அதுக்கு வந்து ஒத்து போகிறீங்க, ஏற்றுக்கிறீங்கன்ற பட்சத்தில் யார் சொல்லி கேட்க போகிறது இல்லைன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, தயவு செஞ்சு இந்த 2ஆம் ஸ்டாலின், அதையும் தாண்டி 3ஆம் கலைஞர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதை பார்த்துட்டு மைண்ட் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி 4ஆம் அண்ணா 5ஆம் பெரியாருலாம் சொல்லிடாதீங்கடா அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்துட்டாங்க இளம் பெரியார் அப்படின்லாம் சொல்றேன். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. ஸோ எஸ், வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அன்பாப்புலர் ஒப்பீனியன். இதை பற்றி தான் நான் பேசலாம்னு நினச்சேன். அப்படி என்னடா நான் அன்பாப்புலர் ஒப்பீனியன் சொல்ல போகிறேன்னா, நான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. வழக்கத்துக்கு மாற இன்றைக்கி நம்ம ஃபாலோவர்ஸ் இன்ட்ராக்ஷன் ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால ஃபாலோவர்ஸ் கிட்ட உங்களோட அன்பாப்புலர் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கொட்டி தீருங்க, அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி ஒரு வீடியோவை போடுறேன்னு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கேட்டிருந்தேன். அது கஷ்டப்பட்டு என்னோட ப்ரொஃபஷனேஷன் பிஹேவியரில் இன்றைக்கி தான் வந்து ஷூட் பண்ண முடிஞ்சது. ஒப்பீனியன் எடுத்துக்கிட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு வேறுபட்ட ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். நிறைய பேர் அதை வந்து ஓப்பனாக சொல்லிடுவீங்க நிறைய இடத்துல. ஒரு சில ஒப்பீனியன்ஸ்லாம் உங்களால் வெளியில் சொல்ல முடியாத மாதிரி இருக்கலாம். ஒரு சில ஒப்பீனியன்ஸ் நிறைய பேர் பொதுஜனம் இங்கே சொல்கிற ஒப்பீனியனாக இருக்கும், ஆனால் நீங்கள் நினைக்கிறது வேற ஒரு ஒப்பீனியனாக இருக்கும். அதை மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருந்திருப்பீங்க, இது யாருமே ஏற்றுக்க மாட்டீங்களேடான்னு இருக்கும். ஒரு சில நேரம் இதை எவன் ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலனாலும் சரி, இதான்டா ஏன் ஒப்பீனியன், நான் இந்த ஒப்பீனியனாக தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி நின்றுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒப்பீனியன்கள்லாம் ஒரு கம்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்ப்போம். இளையராஜா இஸ் ஓவர் ஹைப்ட் அண்ட் மிட். ஆரம்பத்திலே என்ன மாட்டி விட பிளான் பண்ணிட்டேன். இசைஞானியிலேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, இளையராஜா ஓவர் ஹைப்ட் அண்ட் மிட், இது ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியனானு கேட்டால் கண்டிப்பாக இது ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன் தான். ஏன்னா இது நிறைய பேர் இளையராஜா வந்து செலிப்ரேட் பண்ணுற ஆட்கள் தான் நம்ம ஊரில் இருக்காங்க. ஸோ இது ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன், அதை ஏற்றுக்கலாம். அண்ட் இந்த ஒப்பீனியன் வந்து நான் ஏற்றுக்கிறேனா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர் ஹைப்டுன்றது ஒரு ஆங்கிளில் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் நிறைய பேர் பழைய பாட்டை கேட்டாலே அது இளையராஜா பாட்டு தான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. இந்த லப்பர் பந்தில் கூட அந்த சீக்வன்ஸ் வச்சுருப்பானுங்க. ஏன்னா வந்து ராஜா ராதாதாய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பையன் வந்து ராஜா ராஜாதா இது தேவா பாட்டு அப்படின்வான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம ஊரில் உண்மையிலேயே வந்து எல்லா பழைய பாட்டையுமே வந்து ராஜா தான் நினைக்கிற அளவுக்கு வந்து அதை வந்து ஹைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிளில் வேணால் ஹைப் பண்ணி வச்சுப்பேன். பட் மிட்டா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எனக்கு தோணல. எனக்கு இளையராஜா பாடல்கள் ரொம்பவே பிடிக்கும். இத்தனை வருஷமாக வந்து ஒரு சொசைட்டிக்கு பிடிச்ச ஒரு பாட்டாக இருக்குன்றப்ப அது எவ்வளோ வந்து அவரோட ஒர்க் போட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து மிட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனிஹவ் இட் இஸ் சப்ஜெக்டிவ், உங்களுக்கு அது மிட்டாக பாடலாம். பட் தேர் இஸ் நோ இசை வித்தவுட் சாய். தோட்டாடே பட்டாசானா வெடிக்கிற 10,000 வாலா சுட்டாடே புல்லெட்டா நான் தெரிக்கிற சன்று கோலே சாலா ஆய்து சில்லிங் ஆயா பூலா. You can't be religious and feminist at the same time. Yes, I agree with this. ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து இந்த ஆண்களே சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ஈக்குவாலிட்டி சப்போர்ட் பண்ணுறேன், பட் வந்து ஃபெமினிசம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனுமட்டித்தனமான ஒப்பீனியன்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இது ஒன்றா, ஐ எம் ரிலீஜியஸ் பட் ஐ எம் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ கான்ட் பி ஃபெமினிஸ்ட் வென் யூ ஆர் ரிலீஜியஸ் அப்படின்றது தான் இங்கே ஃபேக்ட். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா மதங்களுமே பெண்ணடிமைத்தனத்தை தான் முன்னிறுத்தி வைக்கிது. இந்து மதமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், எந்த ஒரு ரிலீஜியன்னாலுமே அது ஒரு அடக்குமுறைக்குள்ள தான் உள்ளாகுது. அண்ட் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது இது எல்லாமே வந்து ஒரு பெண்ணடிமைத்தனத்தை முன்னிறுத்தி தான், ஒரு ஆணாதிக்கத்தை முன்னிறுத்தி தான் வைக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபெமினிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து மொதல் வேலையாக உங்களோட மதத்தை எதிர்த்து நீங்கள் வேலை பார்க்குறது தான் உங்களோட கடமையை தவிர
நான் ரிலீஜியஸாக இருந்துப்பேன் பட் ஐ எம் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அர்த்தமே இல்லை. நான் அந்த ஆண்கள் சொல்கிற அந்த ஈக்குவாலிட்டி வேணும் பட் ஃபெமினிசம் வேணான்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் சொன்னால் இந்த மாதிரி நிறைய பர்ஃபர்மேட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இந்த ரைட் விங் சைடில் இருந்துட்டு இந்த அப்ரசாஸ் சைடில் இருந்தெல்லாம் வைக்கப்படும். அந்த ப்ரிவிலேஜ் விட்டு வெளில வர முடியாமல் இல்லை வந்து அந்த சிஸ்டத்தை வந்து எதிர்த்து பேச முடியாமல் இல்லை அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் வைக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்டோட டிபேட்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. அதில் அந்த லக்ஷயா ஸ்பீக்ஸோட பண்ண டிபேட்டுன்னு நினைக்கிறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இது, ஐ எம் ஃப்ரம் எஸ்சி பட் ஐ எம் அ வீகன், ஐ எம் அன் அம்பேத்கரைட் பட் ஐ எம் அ வீகன், ஐ எம் ஆன்டி கேஸ்டிஸ்ட் பட் ஐ எம் அ வீகன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யாரா கேட்டவங்க கிட்டன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எவனுமே வந்து இங்கே ஆன்டி கேஸ்ட் மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான், அவன் வந்து கேஸ்ட் எதிர்த்து பேசிட்டு இருக்கான்னா அவனோட வீகனிசம் ப்ரொமோட் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் வீகனிசம் வந்துட்டு இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, இங்கே பிரச்சனையே வேற, இங்கே மக்களுக்கான பிரச்சனை. சரிமா, நான் அதுக்குள்ளே போனால் ஏதாவது டிபேட் ஆக்குவாங்க. ஸோ எஸ், இந்த மாதிரி நிறைய பர்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இந்த அப்ரசாஸ் சைடில் இருந்தோ இந்த ரைட் விங் சைடில் இருந்தோ வந்து வைக்கப்படும். ஸோ அதில் ஒன்று தான் ஐ எம் ரிலீஜியஸ் பட் ஐ எம் எ ஃபெமினிஸ்ட் அப்படின்ற விஷயங்கள்லாம். ஸோ நீங்கள் ஒரு ரிலீஜியஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபெமினிஸ்டாக இருக்க முடியாது. ஃபெமினிஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல் வேலையாக நீங்கள் ரிலீஜியனை தூக்கி போட்டு வர்றது தான் உங்கள் முதல் வேலை. You can't truly be a rationalist. A rational person should accept that. எஸ், இதையுமே நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இங்கே யாராலையுமே 100% பியூராக வந்துட்டு நான் வந்து பகுத்தறிவோடு தான் செயல்படுறேன் அப்படின்ற மாதிரி கிளைம் எடுத்துக்கவே முடியாது. பிகாஸ் யூ காண்ட். ஏன்னா இங்கே இத்தனை வருஷமாக ஒரு சிஸ்டமே வந்து நம்மக்கிட்ட கோளாறான சிஸ்டமாக இருக்கும்போது அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துக்கிறது ரேஷ்னலாக வந்து ஆகிறதுக்கு முற்படலாம். We can try to be progressive, we can try to be rational, but we cannot be a perfect rationalistன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து தாவைக்காவை சப்போர்ட் பண்ணிட்டு ரேஷ்னலிஸ்ட்டுன்னு பேஜெல்லாம் வச்சு சுற்றிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். எஸ், ரேஷ்னலிசம் வந்து இங்கே நம்ம ப்ரொமோட் பண்ணலாம், ரேஷ்னலாக வந்து யோசிக்கணும், எந்த விஷயத்தையும் ரேஷ்னலாக ஒரு டெசிஷன் எடுக்கணுன்றதை வந்து நம்ம முற்படலாமே தவிர. பட் நான் ஒரு பகுத்தறிவாதி, நான் தான் வந்து எல்லா இடத்துலையும் நான் பகுத்தறிவோடு தான் செயல்படுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. there is no purity in anything. Your videos to all theists was really awesome. I too thought the same for the people who believe God. I am an atheist. If I said anything about God in and around of my people, they used to speak a lot, but now no one is ready to oppose the people who involved in this issue. Is this their worship? Yes. அதாவது நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் வந்துட்டு வழக்கம் போல் இந்த மாதிரி கோவில் பஞ்சாயத்துகள், கடவுள் சார்ந்த பஞ்சாயத்துகள்லாம் வரும்போது வந்து இங்கே இருக்க லெஃப்ட் விங்கர்ஸ் தான் வந்து இங்கே எல்லாருக்கான உரிமைகளை பற்றி போராடிட்டு இருக்கோம். அண்டு அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ நடந்து ஒரு கொஞ்ச நாள் டைம் கொடுத்தேன். இங்கே இருக்கிற தீஸ் பெரியாரிஸ்ட்ஸை எதிர்க்கிற லெஃப்ட் விங்கர்ஸை எதிர்க்கிற இங்கே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க எவனுமே ஏன்டா சங்கிகளா எங்கள் ஊரில் வந்துட்டு நீங்கள் என்னவா பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்டிருக்கணும். வழக்கமாக பெரியாரியவாதிகள்கிட்ட வந்துட்டு நீ நம்ம தான் ஏதோ வந்துட்டு கோயிலை இடித்த மாதிரியும் இவங்களை கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்ன மாதிரியும் வந்து சண்டை போடுற இவனுங்களாம், இந்த யோக்கியனுங்களாம் எவனுமே இதை எதிர்த்து கேள்வி கேட்கலன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது ஷார்ட்ஸில் கூட இருக்கும், நான் லிங்க் வேணால் போட்டு விட்றேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ஸோ அதைத்தான் இவங்க சொல்கிறாங்க. வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரியை தழுவினாலுமே இங்கே இருக்க ரைட் விங்கர்ஸோ இல்லை நடுநிலையில் இருக்கிற இங்கே இருக்கிற கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, மதம் சார்ந்தவங்க எவனுமே அவங்களுக்கான உரிமைகளில் அவங்களே வந்து போராடி இருக்க மாட்டாங்க. நான் கோயிலுக்குள்ளே போனோடா என்னைய விடுறான்னு சொல்லி அவங்களே போராடி இருக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற பெரியாரிவாதிகள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, இங்கே இருக்கிற லெஃப்டிஸ்ட்லாம் தான் போராடி எல்லாம் இப்போ எல்லாரும் உள்ளே போயிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நிறையா ஊரில் வந்து கோயில் நுழைவுக்கு வந்து போராடிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் உள்ளே விடுறது இல்லை. உதாரணத்துக்கு மேல்பாதி கிராமத்தை சொல்லலாம். ஸோ காலம்புறா இவங்க யாருமே பேச போகிறது கிடையாது. இந்த நடுநிலைவாதிகளோ இந்த கடவுள் நம்பிக்கைலாம் உள்ளவங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் அவங்க ஆக்சுவலி கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. சும்மா வந்துட்டு அவங்க புகுத்தப்பட்ட நம்பிக்கையை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இவங்களுக்குலாம் வந்து உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை, நாங்கள் எங்கள் கடவுளை காப்பாற்றணும் அப்படிலாம் கிடையாது. இவங்க நம்பிக்கையை வந்து எவன் வந்து அசிங்கப்படுத்தினாலும் இவங்க சும்மா தான் இருப்பாங்க. Criticizing a atheist based on their belief is wrong and also vice versa. எஸ், இது ஒரு ரைட் விஷயம் தான். பட் இட் இஸ் சப்ஜெக்டிவ்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள்லேயே பார்த்தோம்னா நம்ம தீஸ்ட்டை வந்து அந்த இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஏன்டா நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களாடா, உங்கள் கடவுளை வந்து ஒருத்தன் தப்பாக இன்டர்பிரேட் பண்ணிட்டு இருக்கான், ஒருத்தன் முருகனுக்கு படத்தை எடுத்துட்டு அதில் ராவணன் படம் போட்டிருக்கான் சம்மந்தம் இல்லாமல், உங்கள் ஹிஸ்ட்ரியை திரிக்கிறான், மதக்கலவரம் உண்டு பண்ண ட்ரை பண்ணுறான், உங்கள் முருகனை அவன் கிளைம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீஸ்ட்டை வந்து கிரிட்டிக் பண்ணுறோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து இங்கே இருக்கிற நடுநிலைவாதிகளையோ, இங்கே இருக்கிற ஹிப்போக்ரட்ஸையோ, இங்கே இருக்கிற ஏ பொலிட்டிக்கல்ஸையோ, இன்டைரக்டாக இங்கே இருக்கிற பவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஏ பொலிட்டிக்கலாக இருக்கவங்க இவங்கள்லாம் வந்து நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகும். ஸோ ஒருத்தவங்களோட நீ இந்த பிலீஃபை நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்றதுனாலேயே அவங்கள வந்து பேஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இஃப் தே ஆர் பீயிங் ஹிப்போக்ரைட் ஆர் அவங்களால வந்து இங்கே ஏதாச்சும் வந்து சொசைட்டிக்கு வந்து பாதிக்குது அப்படின்னா நம்ம அவங்களை கிரிட்டிக் பண்ணி தான் ஆகணும். ஈவன் தோ இஃப் தே ஆர் ஏத்திஸ்ட்,
அவங்க வந்து ஏதாச்சும் தப்பான விஷயங்கள் பண்ணுறாங்க, அவங்களோட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க வந்து அதை வச்சுட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்டாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாங்கன்னா அதை நம்ம கிரிட்டிக் பண்ணி தான் ஆகணும். தல அஜித் செய்ய லைட் பொழுத்தி அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். ஓகே, இவர் எதை சொல்கிறாருன்னா, நம்ம அஜித் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து மக்கள் கொடுக்குற இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, உதவித்தொகை இதெல்லாம் வந்து வழக்கமாக இந்த கிளாஸஸ், இந்த அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் சொல்லுவானுங்க இல்லையா, நீங்கள் வந்து மக்களுக்கு எல்லாம் பிச்சை போடுறது, நீங்கள் வந்துட்டு அவங்கள சோம்பேறியாக்குறீங்க, நீங்கள் வந்து அவங்கள வந்து முன்னேற்ற மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பர் கிளாஸ் புலித்தீஸ்லாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். எஸ், அஃப்கோர்ஸ் இஸ் எல்லாம் புலித்தி. ஏன்னா I think that the primary responsibility of a government world over is to govern the country. Yeah. Right? Yeah. We're expecting them to give us freebies. Right. Where's the money in the treasury? Yeah. How many? I mean, it's so difficult. I don't envy people in politics at all. In fact, I feel it's a very tough job. It is. It's a very tough job. Yeah. Yeah. So it's so easy to, I don't think any of the politicians anywhere in the world, any government has got a magic wand. But I think we are also, as people, expecting too much from them. Yeah. You have to meet them halfway. I mean, I'm saying there needs to be some kind of a thing to say, okay, you get here, or I get here, then I have the right to expect this from the government. You cannot be a taker all the time. Give. You can't do that. Where is the money in the treasury? நம்ம ஸ்டேட் ரிசர்வேஷனு, இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், உதவித்தொகை, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்க அடித்தட்டு மக்களையும் வந்து அவங்களுக்கான எஜுகேஷன், அவங்களுக்கான ரைட்ஸு, அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன்லாம் கொடுத்து இந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து மேலே வந்து நிற்கிதோ, அந்த விஷயத்தான் அப்படியே வந்து கேன்சல் அவுட் பண்ணுற வேலையை பார்ப்பானுங்க. இவங்க மாதிரி அயோக்கியனுங்க வேறு எவனுமே கிடையாது. ஸோ தல அஜித் செய்ய லைட் புளுத்தி ஃபார் 100%. நான் ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன் சொல்லவா, நம்ம தளபதி விஜயே ஒரு எலைட் ஃபில்த்தி தான். அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். About the Manichou controversy, she told that Kamal is overrated on one of her videos. Many bashed her because of this statement. What I feel is, can't people have difference in opinions based on cinema and actors? When I say this to people, they can't accept this. It's her opinion to like or to hate. I think Kamal is overrated. Accept this. இதில் எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். கமல்னு சொல்கிறப்ப ஒரு கேள்வி வரலாம், எங்கள் கமல் எப்படிங்க ஓவர் ரேட்டுன்னு சொல்கிறீங்களோ ஒரு கேள்வி வேணால் வரலாம். பட் அதையும் மீறி அவங்களுக்கு கமல் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலை, அவ்வளோலாம் எனக்கு தோணலை அப்படின்றது அவங்களோட மாறுபட்ட டேஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். பட் இந்த மணிச்சு கான்ட்ரவர்சியில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓவராகவே ஒன்று போட்டு அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஐ எம் டேம் ஷுர் இதை ஆரம்பித்தது வந்து இங்கே இருக்க டிப்பிக்கலான ஆண்களாக தான் இருக்கும். இவனுங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 3 பொண்ணுங்க உட்காந்து சந்தோஷமாக உட்காந்து பேசிட்டா ஆகாது. ரீசெண்டாக கூட இட்ஸ் மீ சத்யான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து சும்மா அவங்க ஸ்டோரிஸில் வந்து சந்தோஷமாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஷேர் பண்ணிவிட்டு, அவங்க ஜிம்மில் வந்து ஒரு க்ரஷ்ஷை பார்த்தேன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஷேர் பண்ணிவிட்டு குதூகலமாக இருந்தாங்க. அது பிடிக்காம இந்த இன்செக்யூர் இன்சல்ஸ் எல்லாம் வந்து கும்பிட்டு இருந்தாங்க. அது ஒரு அந்த கேட்டகரி மென்னு தான் வந்து இந்த மணிச்சோ, அந்த ரியல் நாச்சோன்றவங்க யாரோ தான் பேசினாங்களா. ரியல் நாச்சோ நான் ஃபாலோ பண்ணுறதில்ல, வீடியோஸ் எதுவும் பார்க்குறதில்ல. பட் அந்த பொண்ணு தான் ஏதோ அந்த மாதிரி ஓவர் ரேட்டுன்னு ஏதோ சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து ஜென்யூனாகவே கமலோட ஃபேன் பேஸ் வந்து கமலை வந்து படங்களை பார்த்து ரசித்து வந்த ஃபேன்ஸ் வந்து எப்படி கமல் படத்தை இப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு வந்து கொதிச்செழுந்து இருக்கவங்களும் இருக்காங்க. பட் அவங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனு அவங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கட்டும்ன்றதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ ஒரு மூலையில் யூடியூப்பில் உட்காந்து ஒரு 3 பொண்ணுங்க உட்காந்துட்டு கமல் ஓவர் ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டதுனால இத்தனை வருஷம் கமல் சினிமா வந்துட்டு கீழே கடப்பில் போயிடுச்சா? இதை உட்காந்து அவனாச்சும் ஒரு தடவை தான்டா சொன்னான், நீங்கள் நல்லா இத்தனை தடவை சொல்கிறீங்கன்ற மாதிரி திருப்பி போட்டு கமல் யார் தெரியுமா அப்படின்னு எடிட்ஸ் போட்டு பண்ணிருக்கிறது வந்து நான் எவ்வளோ பெரிய கமல் ஃபேன் பாய் பாருன்னு காட்டிக்கிறதுக்கு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது பண்ணி தான் நீங்கள் கமலோட டேலண்ட்டையும் அவர் இத்தனை வருஷம் பண்ண விஷயங்களையும் வந்து ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப சரி, இதெல்லாம் ஒரு விஷயம் உட்காந்துட்டு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஜெயிலர் இஸ் நாட் தட் ஏ குட் மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில சீன்ஸ் கப்பிள்ட் அப் வித் அனீஸ் ஹுக்கும் படத்தை தூக்கிட்டு போயிருச்சு. இதுதான் என்னோட ஒப்பீனியன். ப்ரோ கட்டி பிடிச்சிக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து நான் காலேஜ் ஃபைனல் இயர் அப்போ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸோடு போனேன். சத்தியமாக நல்லா வெறுத்துட்டேன். இன்டர்வல் பார்க்க வருது, நான் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 2 சீட் தள்ளி உட்காந்துருப்பான். இப்படி வந்து இன்டர்வல் வந்தோடனே எல்லா பசங்களும் எழுந்திருக்கேன், நானும் அவனை பார்க்குறோம். அந்த காக்கா முட்டை படத்தில் கடைசியில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பீஸாவை சாப்பிட்டுட்டு என்னடா இது நம்ம ஆயா சுட்ட தோசையே நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் தான் பார்த்தோம். எனக்கு ஜெயிலர் படம் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலைன்னா சொல்ல மாட்டேன். அது ஒரு மட்டமான படம் தான். அதில் வந்து அணி பிஜிஎம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அணி பிஜிஎம் வந்து அந்த படத்தை தூக்கி விட்டுருக்குன்னு சொல்கிறதே எனக்கு வந்து விசித்திரமாக தான் இருக்குது.
ஏன்னா அந்த பிஜிஎம் வேணும்னா நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து ஃபோனை போட்டு நல்லா இருக்குப்பா. ஏன்னா அந்த பிஜிஎம்மும் வந்து படத்தோட சிங்கான மாதிரியும் எனக்கு இல்லை. நீங்கள் என்னை போட்டு அடிக்கிறதுனா அடிச்சுக்கங்கடா, என்னால் முடியலடா, என்னால் இது கொட்டியே தீத்தாகணும். ஏன்னா ஜெயிலர் படத்தை வந்து தூக்கி கொண்டாடுறீங்க. நெல்சனோட கம்பேக்கு அவ்வளோ மட்டமான பீஸ்ட் படம் எடுத்துட்டு ஜெயிலர் மாதிரி ஒரு படம் என்னடா பேசுறீங்கன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அந்த படத்தை என்னால் 1% கூட என்னால் ஏற்றுக்க முடியல. கிளைமேக்ஸில் என்னன்னா பையனை கொண்டுட்டு கூலிங் கிளாஸ் ஸ்டைலாக போட்டு நடந்து போறாரு நம்ம தலைவர். என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, நேவு சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கலாம். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த படத்தை ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் வந்து XX படமும் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து கரெக்டாக கொண்டு போனீங்க, இன்டர்வல் பிளாக்ல பக்காவாக ஒரு கட்டு வச்சிங்க, அடுத்து என்னடா எங்கேயோ போய் நிற்கிறீங்கன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் படத்துலேயே வந்து இன்னொன்று இப்போ நம்ம ரெட்ரோ படம் வச்சுட்டோம், அதுவுமே அப்படிதான் கரெக்டாக வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது, ஒரு அப்பா பையனுக்குள்ள கிளாஷ் மாதிரியோ ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரியோ அவங்க வந்து கொண்டு போயிருக்கானுங்க. அப்படின்னா கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா இவன் வந்து நான் அது என்னவோ சொல்லுவானுங்க, ஏதோ கடத்தி வச்சிருப்பானுங்க, அதை வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மறைச்சு வச்சிருப்பான். இவன் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவான். அந்த ஒரு ஈகோ கிளாஸாக படத்தை கொண்டு போயிருக்கலாம். கடைசியில் மறுபடியும் வந்து இந்த XX படம் கதை மாதிரி எங்கேயோ கொண்டு போயிட்டு அவங்க அடிமையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஐலாண்டுக்கு போயிட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க. ஓகே, கம்மிங் டு த ஜெயிலர் மூவி. ஜெயிலர் இஸ் அ குப்பை மூவி. அது அணி பிஜிஎம்னால அந்த படத்தை வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் நான் போட்டு அடிப்பேன். அணி பிஜிஎம் வேணும்னா வேற ஏதாவது படத்தில் போய் பாரு, இல்லை தனியாக காலில் ஹெட்செட் போட்டு கேளு. இதுக்காக ஒரு படத்தை நீ செலிப்ரேட் பண்ணுவேனா? நீ தாண்டா முதல் திருட, நீ தாண்டா முதல் குற்றவாளி. எனக்கு சங்கர் பிடிக்கும். என்னதான் அவர் கேஸ்டிசம் அண்ட் ரேசிசம் நிறைய இடத்துல காமிச்சாலும் எனக்கு அவரோட யூசேஜ் ஆஃப் மியூசிக் இன் மூவிஸ் பிடிக்கும். பட் என்ன பண்ணுறது, அவர் பண்ணுற ஸ்டீரியோடிபிக்கல் பிஹேவியரை அவர் மாற்றணும். பார்ப்போம். சங்கர் வந்து ஆஸ் வி செட் வந்து ஒரு எலைட் பிடித்தான். எனக்கு வந்து இந்த எலைட்டிஸ்ட்லாம் வந்து நீ எதுவுமே பண்ணாத போ, நீ என்னதான் ஆர்ட்டு, உனக்கு இருக்கிற ஆர்டிஸ்டிக் சென்ஸும் ஒன்றும் தேவையில்லை, குப்பையில் போடு, நீ போடாங்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஐ எம் திஸ் ஹேட்ரட் டு திஸ் எலைட்டிஸ்ட். ஏன்னா சங்கரோட படங்கள் வந்து நல்லா இருக்கலாம், மேபி வந்து இந்த இந்தியன் படமாக இருக்கலாம், அப்புறம் வந்து சிவாஜி படமாக இருக்கலாம். அதெல்லாம் அப்போ அந்த காலத்துக்கு வந்து ஏதோ செட் ஆச்சு, அதை வச்சு ஒப்பேத்திட்டார். அதே படத்தை வந்து இப்போ வந்து கொட்டும் போது நீ எனக்கு இது வர அப்படின்றப்ப அவர் எக்ஸ்போஸ் ஆகுறாரு. அந்த ஊழல் பற்றி பேசுகிறவன் எல்லாரும் என்னோட வரிப்பணம் வந்துட்டு இப்படி ஊழலில் போகுது அப்படின்னு சொல்கிறவனா கடைசியில் அவன்கிட்ட உட்காந்து பேசணும் அப்படின்னா இவ்வளோ யோக்கியமாக பேசுனானே, அப்போ வந்து உண்மையிலேயே வந்து சமூக அக்கறை உள்ளவன் அப்படின்னு பேசணும்னா கடைசியில் என்ன சொல்லுவான், இந்த அவனோட வரிப்பணம் வந்து ஊழலில் போகுதுன்றதுல ஆரம்பிச்சு அவன் கட்டுற வரிப்பணம் வந்து இங்கே இருக்கிற எளிய மக்களுக்கான உதவித்தொகையில் போகுது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் போகுது அப்படின்ற இடத்துல வந்து நிற்பான் இந்த எலைட் ஃபில்த்தி. அதுக்கு உதாரணமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏஆர் முருகதாஸுமே ஒரு எலைட் ஃபில்த்தி தான். அவர் வந்துட்டு சர்க்கார் படத்தில் என்ன பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு சங்கருமே பார்த்தீங்கன்னா அவரோட இந்த இந்தியன் 2 படத்தில் எந்த குப்பையை வந்து கொட்டினாருன்னு பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கிற துப்புரவு பணியாளர்கள்லாம் வந்துட்டு ஒழுங்காக வேலை மாட்டுறாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் இந்த ஃபேனு டிவி இதெல்லாம் வந்து ஓசியில் கொடுக்குறாங்கன்ற மாதிரியான ஒரு அவ்வளோ வன்மத்தை கக்கி வச்சுருப்பாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து இங்கே தான் வந்து நிற்பாங்க. இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. If government bans all arranged marriages, men would start understanding feminism and consider respecting women as yet another human beings. Okay. ஏன்னா அவ்வளோ தூரம்லாம் போகாதீங்க, பாவம் பசங்கன்ற மாதிரி. ஏன்னா எனக்குமே வெறுப்பாக தாங்க இருக்கு இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா, ரொம்ப கடுப்பேற்றுறாங்க. ஏன்னா ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லையாடான்ற அளவுக்கு எனக்கு ஜென்ரல் நாலேஜ் இல்லைங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மோசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஐயோன்ட்டு பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது எனக்கு. இந்த அரேஞ்ச் மேரேஜஸ் வந்து பேன் பண்ணுற நிலைமைக்கு போனால் தான் இவங்க வந்து திருந்துவாங்க கேட்டால். ஏன்னா அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ரொம்ப மோசமாக இருந்தாங்க. நான் வந்து என்னோட கை ஸ்கில்ஸ் பாட்காஸ்ட்டில் இதை பற்றி பேசியிருப்பேன். மேல் சாமினிஸ்ட்டுக்கும் மிசோஜினிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பேன். மேல் சாமினிஸ்ட்ன்றது என்னன்னா வந்துட்டு இட்ஸ் அ மேன்ஸ் வேர்ல்டு அப்படின்றவன் தான். என்னன்னா ஆண்கள் தான் வந்து சுப்பீரியர் அப்படின்னு நினைக்கிறோம். மிசோஜினிஸ்ட்ன்றவன் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் பெண்களை ரொம்ப வெறுக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகிறவன். மிசோஜினிஸ்ட் வந்து நம்ம ஜென்ரேஷனில் ஆஃப்டர் இந்த ஃபெமினிசம்லாம் தெளிவாகி கொஞ்சம் வந்து ஈக்குவாலிட்டி இதெல்லாம் பேச ஆரம்பித்த காலகட்டங்களுக்கு அப்புறம் தான் இந்த மிசோஜினிலாம் வந்து ஆண்களுக்குள்ள நிறைய பேர் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற மிசோஜினிலாம் வெளில வருது. ஏன்னா வந்து வந்து இந்த ஈக்குவாலிட்டி இதெல்லாம் பேசாமல் இருந்தப்ப அவங்களுக்கு வந்து பொண்ணுங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களோட மேல் சாவனிசம் காட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நீ என்ன வெளியில் போகிற அப்படின்னோடனே அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இதை வக்கரமெல்லாம் வெளியில் வந்து அந்த பெண்களை வெறுக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகுது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி கிடையாது, உங்களுக்கு எதுக்குடா ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் நம்ம சமூகத்தில் இருந்திருக்கு. ரொம்ப பிற்போக்குத்தனமான சமூகத்தில் இருந்து தான் நம்மளாம் வந்திருக்கோம். ஈக்குவாலிட்டி கிடையாது போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபெமினிசம்லாம் பேசினதுக்கப்புறம் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபெமினிசம்லாம் வேணாம், ஈக்குவாலிட்டியை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அது என்ன ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அப்புறம் வந்து பொண்ணுங்களாம் வந்து ரொம்ப இவங்களே வெறுக்க ஆரம்பிச்சு, பொண்ணுங்க ஒரு பக்கம் மிஸ்அண்டர்ஸ்டு ஆண்களை வெறுக்கிற மாதிரி நிலைமைக்கு போனதுக்கப்புறம் வந்து இவங்க அப்படியே இல்லைங்க எங்களுக்கு வந்து சூடோ ஃபெமினிசம் தான் பிரச்சனை, ஃபெமினிசம் வந்து எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற நிலைமைக்கு வந்து எங்க இது வேணாம், இது போதுமாங்க அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே இவங்க வந்து திருந்தலை அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து பேன் பண்ணிட்டு மூடிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி நிலைமைக்கு நிறுத்தினோம்னா தான் இவனுக்கு வந்து அந்த நிலைமைக்காக சொல்லுங்க. ஏன்னா இவனுக்கு அந்த அரேஞ்ச்டு மேரேஜ் இந்த என்னதான் இருந்தாலும் வந்து அந்த ஒரு சிஸ்டம்குள்ளே இருக்கிற அந்த ப்ரிவிலேஜஸ்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. ஸோ என்னதான் தான் கல்யாணம் ஆயிரும், என்னதான் இருந்தாலும் ஒரு ஏதோ ஒரு மக்கு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்ற அந்த ப்ரிவிலேஜ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரிவிலேஜை தூக்கி குப்பையில் போட்டால் தான் இவங்க வெளியில் வந்து அந்த சர்க்கிள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து இவங்க ஒழுக்கா வேலையை பார்ப்பானுங்கன்றது ஏற்றுக்கிறேன், நல்லா இருக்கு. டிஎம்கே நாட் அபவுட் ஸ்டாலின் ஆர் உதயநிதி பட் அபவுட் மினிஸ்ட்ரி இஸ் லோக்கி சங்கி டூ. பொதுஜன புத்தியால் கம்யூனிசம் அண்ட் விசிகேவை விட டிஎம்கேக்கு நிறைய ஓட்டு இருக்குது. ஸோ நிறையா நான் வேறு வழி இல்லாமல் டிஎம்கேக்கு ஓட்டு போட வேண்டி இருக்கு. ஓகே, இதில் வந்துட்டு நாட் அபவுட் ஸ்டாலின் ஆர் உதயநிதினா ஸ்டாலின் உதயநிதியெல்லாம் என்ன யோக்கியமாக இப்போ இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஸ், டிஎம்கே இஸ் பெட்டர் தென் எனி அதர் பார்ட்டி ரைட் நவ். வேறு வழி இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி வேறு வழி இல்லாமன்றது வந்து ரொம்ப அது பர்ஃபெக்டாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா டிஎம்கே ஸ்டில் டூயிங் சம் குட் ஸ்டப்ஸ். அவங்க இருக்கிறதுனால தான் ஏதோ ஒரு பெட்டரான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய குற்றச்சாட்டுகளும் இருக்குது, நிறைய முரண்கள் எனக்குமே இருக்குது, நானும் நிறைய பேசியிருப்பேன். ஸோ லோக்கி சங்கின்றதே வந்து என்னன்னா இந்த சங் பரிவார அமைப்பை தான் நம்ம சங்கின்னு சொல்லுவோம். ஸோ லோக்கி சங்கின்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அந்த ஓட் பாலிட்டிக்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பண்ணுற வேலை இருக்குது. ஏன்னா இவங்களாம் சொல்லுவாங்க வந்துட்டு டிஎம்கே வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணலாம் சொல்லுவாங்க. டிஎம்கே வந்து இப்படி ஓட் பாலிட்டிக்ஸ்க்காக வந்து கேஸ்ட் இந்த நம்ம உதயநிதி கூட வந்துட்டு போயிட்டு ராஜ்கவுண்டர் கூவியிருப்பாரு. நம்ம ஸ்டாலின் கூட வந்துட்டு இந்த வள்ளி கும்மின்லாம் கலந்துருப்பாரு. இந்த மாதிரி கேஸ்டிசம் வந்துட்டு இன்டெரக்டாக எனேபிள் பண்ணுற மாதிரி ப்ரொமோட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓட் பாலிட்டிக்ஸ்க்காக பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அயோக்கியத்தனம் டிஎம்கே பண்ணாமல் இருந்திருந்தானா அவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கவே முடியாது. ஏன்னா இந்த கேபிட்டலிஸ்டிக்கான இந்த பேட்ரியார்க்கல் சிஸ்டமில் ஒரு கட்சி வந்து இந்த நிலைமைக்கு வரணும், இந்த அளவுக்கு ஒரு பவரை வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓட் பாலிட்டிக்ஸ்க்காக அவன் பண்ணாதான் வரவே முடியும். நாட் ஜஸ்டிஃபைங் இட், ரியாலிட்டியை சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்கானுங்க இங்கே வந்துட்டு நீ இப்படி பண்ணலன்னா வந்து உனக்கு ஓட்டு போயிடும்டா, நீ வந்து இப்படி சாதியை சப்போர்ட் பண்ணுறதுனா உனக்கு வந்து ஓட்டு போயிடும் அப்படின்னா அவன் இத்தனை ஓட்டை வந்து சம்பாதிச்சதே வந்து அவன் இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணதுனால தான். அப்போ இங்கே பிரச்சனை என்ன, சொசைட்டியில் என்ன பிரச்சனை இருக்குது, இங்கே சிஸ்டமில் என்ன பிரச்சனை இருக்குதுன்றதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி இங்கே சமூகத்துக்காக பேச வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாம் புரியும். சும்மா திமுக இது பண்ணுது அது பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கம்யூனிசம் இஸ் நாட் கம்யூனிசமிங் நவ். அதாவது இந்த ஒப்பீனியன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலே ஆப்வியஸாக தெரியுது நீங்கள் காற்றுல வந்து இங்கே கம்யூனிஸ்ட் கூட எதுவுமே வந்து நீங்கள் பார்க்கல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கல. வந்து பாருங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே ரியாலிட்டி அதுக்கு தான் சொல்கிறோம். இங்கே கொஞ்சமாச்சும் வந்து அரசியல் படுங்க, பாலிடிக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஐ எம் நாட் டிஃபெண்டிங் வந்து இப்போ கம்யூனிஸ்ட் தான் வந்து உத்தமர்கள், அவங்க வந்து பர்ஃபெக்டாக இப்போ வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுற விதமாக நீங்கள் இது வந்து நான் சொல்கிற ஒப்பீனியனை வந்து உள்வாங்காதீங்க. ரியாலிட்டிக்கு வாங்க. கம்யூனிசம் இஸ் நாட் கம்யூனிசமிங் நவுனா நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? ஏன் நீங்கள் வந்து கம்யூனிசம் பேசலாம்ல, ஏன் பேச மாட்டீங்க? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவானுங்க கம்யூனிசத்தெல்லாம் நான் எதிர்க்கல, இப்போ இருக்க கம்யூனிஸ்ட்டுகள் தான் சரியா இல்லை அப்படின்னா அவன் நியாயமாக கம்யூனிசம் பேசியிருக்கணும் இல்லையா? கம்யூனிஸ்ட்டை எதிர்த்துட்டு இருக்கக்கூடாது. அவன் நியாயமான கம்யூனிசம் பேசி இதுதான் கம்யூனிசம்னு வந்து பில்ல பேசுவானா பேச மாட்டாங்க. இங்கே நிறைய பேர் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் களத்தில் வந்து நீங்கள் பாருங்கள், இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருக்கட்டும், லெஃப்டிஸ்ட் இயக்கங்கள், பெரிய இயக்கங்கள், எந்த ஒரு லெஃப்டிஸ்ட் இயக்கங்களாக இருந்தாலும் அவங்க களத்தில் வந்து அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்றத கூட நின்று ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் போராட்டங்களில் அவங்களோட இயக்கங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இயக்கத்தில் சேரன்னுலாம் சொல்லேன், சும்மா அவங்க நடத்துகிற மீட்டிங்ஸு ஏதாச்சும் ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றதெல்லாம் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இந்த இடதுசாரி இயக்கங்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது. ஏன்னா அவங்களுக்கான ப்ராப்பரான ஃபண்டிங் கிடையாது, ப்ராப்பரான ஒழுங்கான சப்போர்ட் கிடையாது. ஏன் இப்போ திமுகனே வச்சுக்கிட்டேனாலும் திமுக கீழே இருக்க திராவிட இயக்கங்கள் எதுவாக பெரிய இயக்கங்களுக்கு பெருசாக ஃபண்டிங் கிடையாது. நிறையா வந்து சின்ன சின்ன இயக்கங்கள் நிறையா இருக்குது. அவங்களாம் அவங்க கை காசுப்பட்டு முற்பட்டு என்னென்னமோ படாத பாடுபட்டு எதையாச்சும் இங்கே மாற்றிட முடியாதாரா அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி படாத பாடுபட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள்லாம் வந்து அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறீங்க கம்யூனிசம் இஸ் நாட் கம்யூனிசம். நீங்கள் இப்போ பெரியாரிவாதிகள் யாரும் இது பண்ண மாட்டாங்க. லெஃப்டிஸ்ட் அண்ட் டிஎன் எஸ்பெஷலி ஐ ஃபீல் தட் தே ஆர் நாட் டோட்டலி சேம்.
everyone will agree with that. Because of leftist only we are developed progressively, but currently it's one party oriented rather than being general. DMK rowdyism and gundaism are never addressed by TN leftists. ஓகே, இது ரெண்டுக்கும் சேர்த்தே நான் பதில் சொல்லிடுறேன். ஏன்னா இங்கே இருக்கவங்கலாம் நிறையா வந்து லெஃப்டிஸ்ட்டை குற்றம் சாட்டிகிட்டே இருக்காங்க. ஓகே, லெஃப்டிஸ்ட் வந்து அந்த அளவுக்கு முன்ன இருந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்களை வந்து எடுத்து வைக்கல, இங்கே ரொம்ப வந்து வலுவாக செயல்படலை அப்படின்னா வாட் த ஃபக் யூ ஆர் டூயிங்ன்றதான் என் கேள்வி. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் இந்த ஊர் தானே, யூ ஆர் நாட் சீயிங். நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு சினிமா பார்த்துட்டு இல்லை இல்லையா நீங்கள், இந்த லெஃப்டிஸ்ட் சமூகமோ இங்கே இருக்க அரசியலோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு டிவியில் உட்காந்து சினிமாவில் பார்க்கல. யூ ஆர் இன் திஸ் சிஸ்டம், யூ ஆர் இன் திஸ் சொசைட்டி. நீங்கள் வந்து களத்தில் இறங்கி இந்த இடதுசாரிகளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதானே. வாட் யூ ஆர் டூயிங்ன்றதான் என் கேள்வி. ஏன்னா ப்ராக்டிக்கலி நான் முன்ன சொன்ன மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டோ எந்த ஒரு ஃபண்டிங்கோ பெருசாக வந்து இந்த லெஃப்டிஸ்ட் இயக்கங்களுக்கு இப்போ இல்லை. அவங்களா முன் வந்து அவங்களோட உழைப்பை போட்டு அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச காசை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் மாற்றிட முடியுமான்னு போராடிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ஏன் வந்து திமுகவை எதிர்த்து பேச மாட்டீங்க, நீங்கள் ஏன் அதை எடுத்து பேச மாட்டீங்க, நீங்கள் இதை எடுத்து பேச மாட்டீங்கன்னா இங்கே என்ன சப்போர்ட் இருக்குது இவங்களுக்குலாம்? நீங்கள் வந்துட்டு இதை பேசலை அதை பேசலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பாங்களா? உங்கள் பிரச்சனைக்கு நீங்களும் தான் வந்து பேசணும். இங்கே வந்து ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஏதோ ஒரு 10-20 பேர் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா உங்கள் கடமை கேள்வி கேட்குறது வந்து நீங்கள் நியாயமாக வந்து இங்கே கவர்மெண்ட் எதிர்த்து கேள்வி கேட்கணும். திமுக ஏன் இப்படி பண்ணுறான்ட்டு அங்கே இருக்கிற தலைமையை எதிர்த்து கேள்வி கேட்கணும். ஆனால் அங்கே கேள்வி கேட்காம திமுகவை ஏன் நீ கேள்வி கேட்க மாட்டேன்ட்டு வந்து எங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட இங்கே இருக்கிற இயக்கங்கள் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இது என்னடா நியாயன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது இயக்கத்துக்குள்ளே இருக்கிற ஒருத்தன் வந்து கேள்வி கேட்குறானா நியாயமாக இருக்கும். எவனோ ஒருத்தன் சோஷியல் மீடியாவில் உட்காந்து சும்மா கமெண்ட் போட்டுட்டு இருப்பான், டே நீ எல்லாம் அதை பேச மாட்டேன்னா நீ எல்லாம் 200 ரூபா ஒப்பிட்டா அப்படின்னு சொல்லிருப்பான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே டிஎம்கேக்கு வந்து சைட் பண்ணுறாங்க, கட்சி ஓரியன்டாக இருக்காங்க அப்படின்னா வேறு எப்படி செயல்படணும்னு நினைக்கிறீங்க? இப்போது டிஎம்கே கிட்ட வந்து நீங்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க. சரி, டிஎம்கே பண்ணுற தப்புகள்லாம் பேசுகிறோம். நிறையா இப்போ ஆணவ கொலை பற்றி பிரச்சனையாக இருக்கட்டும், சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் பேசாமல் நீங்கள் வந்துட்டு கச்சத்தீவை மீதிக்க போகிறோம், 4000 கோடி 10,000 கோடி இதுன்னு சொல்லிட்டு இல்லாத விஷயங்கள்லாம் பேசியிருக்கீங்க. இதெல்லாம் வேலிடான விஷயங்களாகவே இருக்கட்டுமே. இதெல்லாம் யார்கிட்ட போயிட்டு நீங்கள் நீதி கேட்க போகிறீங்க? யார்கிட்ட போய் இது பேச போகிறீங்க? ஐ அக்செப்ட் தட் டிஎம்கேவும் வந்து ஒரு கேபிட்டலிஸ்டிக் கட்சி தான். சரி, இவனை திட்டிட்டு நீங்கள் எவங்கிட்ட போய் இவனை நியாயம் கேட்க போகிறீங்க? காமன் இனிமையாக ஒருத்தர் இருக்கான், அங்கே பிஜேபின்னு ஒருத்தர் இருக்கான், இங்கே ஒரு தற்கொலை டிவிக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் வந்து இங்கே நிற்பீங்களா? இவ்வளோ பெரிய பிரச்சனைகள், ஒரு ஃபேசிசமே இந்தியாவில் இருக்குது. இந்த ஃபேசிஸ்ட் பார்ட்டியை எதிர்த்து போராடுறதுக்கு இவ்வளோ பெரிய இந்தியாவில் இந்த மூலையில் இருக்கிற ஒரே ஒரு டிஎம்கே தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்கு. அவன் கூட நின்று இது பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு திமுக வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு ஓட விட போகிறோம் அப்படின்னா நீங்கள் யாரு கூட போய் நிற்க போகிறீங்க? ஏன்னா சொன்ன மாதிரி இந்த கேபிட்டலிஸ்டிக் பேட்ரியார்க்கியல் சிஸ்டம்குள்ளே இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸ்ன்றது வேறு, ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ்ன்றது வேறு. அந்த எலக்டோரல் பாலிடிக்ஸில் இந்த விசிகே கம்யூனிஸ்ட்லாம் ஏன் டிஎம்கே கூட வந்துட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இங்கே கூட்டணி வைக்காமல் எதுவும் பண்ண முடியாது. இங்கே எத்தனை பேர் வந்து திருமாவளவனுக்கோ இல்லை கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கோ வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போகிறானுங்க அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. நான் முன்ன சொன்ன மாதிரி டிஎம்கே வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணலை, ஓட் பாலிடிக்ஸாக பண்ணலைன்னா டிஎம்கேவுமே வந்துட்டு இந்த அளவுக்கு பவரை ஹோல்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த லெஃப்டிஸ்ட்லாம் யார் பக்கம் போய் ஸ்லைட் ஆவாங்க, யார் பக்கம் போயிட்டு நிற்பாங்க? அவங்களுக்காக ஒரு லெஸ்ஸர் ஈவலாக இருக்க எனக்கு வந்து ஒரு 10 செக்லிஸ்ட் இருக்குப்பா, இந்த லிஸ்ட்டில் ஒரு 5 or 6 வாச்சு இவன் வந்து ஃபில் பண்ணுறான், மற்றவனுங்கெல்லாம் இன்னும் எனக்கு ஒரு 10 லிஸ்ட்னு இருந்தால் அதில் 10 இல்லைடா 11 12 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான் எனக்கு இருக்க பிரச்சனைகளை அப்படின்னு இருக்கப்ப யார் பக்கம் சைட் ஆவாங்க நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியலை. நானோ இந்த மாதிரி பல இன்ஃப்ளூயன்சர்களோ சோஷியல் மீடியாவில் பேசுகிறது மாதிரியோ இல்லை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயோ டிஎம்ஸ்லேயோ வந்து பேசுகிற மாதிரி அரசியல் களத்தில் வேலை பார்க்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது. இத்தனை கோடி மக்கள் இருக்க ஊரில் ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு டிஃப்ரென்சஸில் இருப்பான், பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸில் இருப்பான். இவங்கெல்லாம் ஒன்று கூட்டி ஒரு பெட்டரான ஒரு சோஷியல் ஜஸ்டிஸை வந்து கொண்டு வரணும், ஒரு உத்தோப்பியன் கவர்மெண்ட்டை வந்து நான் கொண்டு வரணும்னா இங்கே வந்து புரட்சியே நடக்கணும். அப்படிப்பட்ட புரட்சி நடக்கணும்னா இங்கே இருக்க இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த இயக்கத்தை சேர்ந்து அமைப்பாகி எல்லாரும் ஒன்றா அரசியல் பட்டு அரசியலில் செயல்படணும். அதை யாருமே செய்கிறது கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய இளைஞர்கள் அரசியல் படவே கிடையாது. ஏன் அரசியல் படலை? பல வருஷங்களாக இந்த 2000க்கு அப்புறம் மாணவர் இயக்கங்கள்லாம் வந்து செயல்படுறதில்லை, எல்லாமே இதாகிடுச்சு. காலேஜஸ் எல்லாம் வந்துட்டு சங்கீஸை கூப்பிட்டு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு தான் இப்பெல்லாம் பேச விட்டுட்டு இருக்காங்க. மாணவர்கள் அரசியல் படுறது கிடையாது, காலேஜஸில் எலெக்ஷன் நடக்கிறது கிடையாது. இதெல்லாம் இந்த பண்பாடுகள்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. எவனுக்குமே அரசியல் தெரியல, போயிட்டு தாவைக்கா கூவிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் என்னன்னா உங்களை மாதிரி ஆட்கள் இங்கே வந்து யாரை கேள்வி கேட்கணுமோ அங்கே கேள்வி கேட்காம இந்த மாதிரி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சக்தியை வச்சு பேசிட்டு இருக்க எங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா
நீங்கள் என்ன சொல்யூஷனை இங்கே எதிர்பார்க்குறீங்க? ஸோ எஸ், இதோட முடிச்சுக்கலாம். நிறையா போயிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு ரெக்கார்டிங்கு. இந்த வீடியோ வந்து அப்படி சில்லாக என்டர்டெய்னிங்காக கொண்டு போகலான்னு பார்த்தேன். கடைசியில் இந்த வீடியோலேயே என்னை கிளாஸ் எடுக்க விட்டுட்டீங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அன்பாப்புலர் ஒப்பீனியன்ஸ் வந்து இருக்குதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். அண்டு வேறு ஏதாச்சும் அடுத்த வீடியோ வந்து எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி இதை பற்றி வீடியோவில் பேசுங்க, இதை பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் தாராளமாக நீங்கள் போடலாம். இல்லை இன்ஸ்டாகிராமும் என்னோடய லிங்க்கில் போட்டு விட்றேன். ஸோ அதுக்கும் வந்து என்னோடய டிஎம்மில் வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் ஏதாச்சும் கேட்கணும்னா வந்து கேட்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை பாய், டாடா.